பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் என்ன அப்படின்னா, சிங்கிளாக இருக்கவங்களாம் தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. பூரா கப்பலாகவே தெரியுறாங்க. மழை நல்ல மழை காட்டுருக்கு. இன்னைக்குமே பைலட்டு பிள்ளைங்க பைலட்டுன்னு நினைக்கிறேன். சரட்டை ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தாரு. இதான் பிபி அடிக்கிறாங்க பாருங்க. பிபி அடிச்சு வெளியே வாங்கடா ஏகே ராஸ்கோலா அப்படின்றாங்க. கையில் பாட்டில் வச்சுட்டு இருக்கான். அந்த போலீஸ் வந்து பாருங்க, அதெல்லாம் கையில் வச்சுக்கூடாது, உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு வழி விடுது. அக்கா மேலே எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம், கோவா காலிங்கு, விட்டமின் சி லோடிங்கு. நண்பர்களுக்கு வணக்கம். நான் தமிழன் டாயரா ஹரிபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நான் நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன், நிறைய விளாக் வந்து போட்டிருக்கோம், எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோவாக்கு நான் வந்து கிளம்பி போக போகிறேன். கோவானா சும்மா இல்லைங்க, ₹1 கூட செலவு இல்லாமல் கோவாக்கு நான் போக போகிறேன். அது எப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவில் பிறந்த எல்லாருமே கோவாக்கு போயிட்டு வரணுன்றது மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அந்த ஆசை இன்னைக்கு நமக்கு நினைவாக போகுது. வாங்க பறக்கலாம். கோவா காலிங்கு, விட்டமின் சி லோடிங்கு. கிளம்பிட்டோம். கோவா போயிட்டு வர டூர் அக்கா பண்ணுறாங்க. கோவா எல்லாருமே வந்து போக ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். நம்ம இந்தியாவில் இருந்து ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும் அப்படின்னா கோவாக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம பறந்து போயிட்டு இருக்கிறோம். மேகத்துக்கு நடுவில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். எவனோ தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த கண்ணாடியில் சாஞ்சிருக்கேன். அதுதான் அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துடும். நம்ம வந்துருக்குது இண்டிகோ ஃப்ளைட்டு. இண்டிகோ ஃப்ளைட்டில் தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இது டவுன் பஸ் மாதிரி சாப்பாடு பொருட்கள் எது வேணால் கொண்டு வரலாம். இப்போவே புளியோதரை ஆடை வந்துக்கிட்டு இருக்கு. யாரும் நம்ம ஆளுங்க தான் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட்டில் ஆடி தான் போகுது. நம்ம கிராமத்து ரோட்டில் போகிற மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி போகும் போல் இந்த ஃப்ளைட்லேயும் வந்து அப்படி தான் போகுது. எப்போவுமே நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை பைக்கில் போனாலும் சரி, லிஃப்ட் கேட்டு போனாலும் கூட நம்ம ரொம்ப ராசியான ஆள். நம்ம எங்கே போனாலும் பக்கத்து சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ளைட்டில் வந்திருக்கோமே, ஃப்ளைட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா இங்கேயும் ஃப்ரீயாக தான் இருக்குது. உண்மைக்குமே நம்ம லக்கு தான். ஃப்ரீயாக உட்காந்து வரலாம். இல்லைன்னா கொஞ்சம் இண்டிகோ ஃப்ளைட்டு கொஞ்சம் குட்டியூண்டாக இருக்கிறதுனால அடக்கி உட்காந்து தான் வரணும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக உட்காந்து வரலாம். வெயிலில் போகிறனாலே என்னன்னு தெரில, தண்ணி தான் எடுத்துக்கிட்டே இருக்குது. மேலே இருக்குது, ஃப்ரிட்ஜே தேவையில்லை. ஏன்னா மேலே இருக்கிறதுனால கூலிங்காகவே இருக்குது. ஆல்ரெடி 3-4 டப்பா காலி பண்ணிட்டேன். இங்கே வாட்டர் பாட்டில் எவ்வளோன்னு கேட்டால் ₹200 இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஏன்னா இப்போ திடீர்னு தண்ணி தவிச்சா கதவை தோற நேரத்துக்கு போய் வாங்க முடியும். அதனால் இங்கே ரேட்டு கூட தான். ₹20 நம்ம வாங்குகிற வாட்டர் பாட்டில் ₹200. பரவாயில்ல. தண்ணி மட்டும் டம்ளராக கேட்டோம்னா சுவாவே கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளைட்டில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அது ஒரு சின்ன ஸ்பேஸில் உண்மைக்குமே தண்ணி எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பூராமே காற்று வச்சுட்டே இருக்குது. ஹேண்ட் வாஷ் மட்டுக்கும் ஒரு சின்ன ப்ரஷ்ஷு வச்சுருக்காங்க. தொடச்சிக்கிறதுக்கு துணி வச்சுருக்காங்க. அழகாக அது போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சோண்டு தண்ணியும் நிறைய காற்றும் போய் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதனால் அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தாச்சு. ஃபோனை கொண்டு போயிருக்கலாம். சரி, என்னத்தை பாத்ரூம்க்குலாம் ஃபோனை கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் வாங்க. அண்ணன் நம்ம கேமராமேனு அழகாக படம் முடிப்பார். அதிரடி சரவணன்றது பேர். அதனால் அவருடைய கேமராவோடய தூக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். கிரிச்சுக்கு தான் கோவா காலிங்கு. ஆனால் அந்த அக்காவுக்கு வழி விடுனே. அக்கா மேலே எடுத்து வைக்கிறாங்க. பாக்கா. ஆமாம், கோவா காலிங்கு, விட்டமின் சி லோடிங்கு. கொடைக்கானல் மலையிலேருந்து இறங்கும் போது காது 2 குய்யின்னு அடைக்கிற மாதிரி அடைச்சிட்ருக்கு. என்ன காரணம்னா, ஃப்ளைட்டு ஏறின ஃப்ளைட்டு ரிட்டர்னில் இறங்கிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் செல்வானே வந்துட்டாங்க. நமக்கு கோவா ஃபுல்லாக வந்து அண்ணன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அண்ணா, இது எத்தனாவது ட்ரிப்பு கோவாக்கு? கோவாக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரிப்பா? நைஸ் டு மீட் யூ. எனக்கும் ஃபஸ்ட் ட்ரிப்பு. நாங்கள் நிறையா மலேசியா போயிருக்கோம், நிறைய நாடுகள் போயிட்டு வந்திருக்காங்க. கோவாக்கு இது வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு. ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி மேலே கீழே கரெக்டு போட்டு போய்கிட்டு இருக்கு. அடிவேலாம் கிடுக்கிடு. கோவா வந்தாச்சு, இறங்கியாச்சு. SSLF கலக்குறோம். ஓகே, சூப்பர். கோவா வந்து இறங்கியாச்சு. மழை நல்ல மழை காட்டுருக்கு. இன்னைக்குமே பைலட்டு பிள்ளைங்க பைலட்டுன்னு நினைக்கிறேன். சரட்டை ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்தாரு. கோவா வந்து இறங்கியாச்சு. இந்த பஸ்லேருந்து மறுபடியும் ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு போக போகிறாங்க. நமக்கு முன்னாடியே பிஸ்னஸ் கப்பல்ஸ் 2 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. சூப்பர்.
கோவாவோட முதல் நாள் நம்ம ரூமை விட்டு கிளம்பி அப்படியே காற்று வாக்கில் இந்த பக்கம் என்ன இருக்குலாம் பார்க்க வந்தோம். உண்மைக்குமே கோவா அப்படிங்கிறது கிளைமேட்டை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் போனாலும் அப்படி சிலு சிலுன்னு கிட்டத்தட்ட கேரளாக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கடல், நம்ம இருக்க ஹோட்டல் வேறு ரொம்ப பக்கம், கடலுக்கு ரொம்ப பக்கம், அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மைக்குமே கோவா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. இது வந்து கேம்ஸோட தலைநகரம், கேமிங்கோட தலைநகரம், போதைகளுடைய தலைநகரம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதை தாண்டி பார்த்து ரசிக்கிறதுக்கு கோவாவில் நிறைய இடங்கள் இருக்குது. நான் ஏர்போர்ட்லேருந்து வர்ற வழி முழுக்க பார்த்துட்டு வந்தேன். அந்த மலை பிரதேசம், ட்ரெயின் போகிற அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம், கடல் சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. இந்த பசுமை மட்டும் கோவாவில் எந்த ஊர்லேயுமே எந்த இடத்துலையுமே மாறலைங்க. எங்கே போனாலும் இந்த பசுமை இருந்துக்கிட்டே இருக்குது. அது கடற்கரை ஓரமாக இருந்தாலும், சிட்டி ஓரமாக இருந்தாலும், கிராமப்புறமாக இருந்தாலும், கோவாவில் எந்த பக்கம் போனாலும் இந்த பசுமை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேச்சரே, இதனுடைய கிளைமேட்டே வந்து அந்த மாதிரியான ஒரு தட்பவெட்ப நிலையாகவே இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இங்கே பாருங்கள், இதை வச்சு பெரிய பிஸ்னஸ் வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. எல்லா ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் இந்த மாதிரி பசுமையான இடங்களுக்குள்ளே இருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அரபிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு அழகை தான் பார்க்க வந்திருக்கோம். மணி இப்போ சரியாக ஒரு 6:30 மணி. சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய பகுதி கோவா. சூரிய அஸ்தமனம் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரபிக்கடலில். அந்த சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காற்று அப்படியே சிலுன்னு அடிச்சிட்டு இருக்குது. உண்மைக்குமே அந்த அரபிக்கடலோட காற்று ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அந்த ஈவினிங் டயத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் என்ன அப்படின்னா, சிங்கிளாக இருக்கவங்களாம் தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. பூரா கப்பலாகவே திரியிறாங்க, யாரை பார்த்தாலும் கப்பலாகவே திரிறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும் சிங்கிளாக வந்தோம்னா. அதனால் மற்றபடி பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். கோவா போலீஸ் நாய்க்குட்டியோடு இருக்காரு பாருங்க. யாராவது எல்லாம் மீறி உள்ளே இறங்கினா ஓட விட்டு கடிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஊரில் போலீஸ் கூட டவுசர் போட்டு தாங்க இருக்காங்க. கோவா போலீஸ் கூட டவுசரோடு தான் இருக்காங்க. அதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரே கோவா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க போல. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போனால் அப்படியே வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரையுமே கால் கூட நினைக்க விட மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸாக இருப்பார் போல். கேட்கலன்னா நாயை விட்டு கடிக்க விட்டுறாரு போல். அவன் எந்த 1 நிமிஷம் 2 நிமிஷங்கிறாங்க. இவர் அதெல்லாம் கிடையாது, நீ வெளியே போடா விளக்கு நெய்யலான்றாரு.